நம்ம போட்ட கீரைலாம் வந்துருச்சு. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோன்னு இந்த பேட்ச்சில் ஆக்சுவலி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்சில் கரெக்ட் பண்ணிடலாம். இது இலையெல்லாம் கொஞ்சம் எல்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு தெரியல. பட் அதை ஹார்வெஸ்ட் பண்ணி பாட்டிகிட்டு கொண்டு போய் இம்ப்ரெஸ் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பேக் சைஸ் இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பெரிய பேக்கில் தான் போட போகிறோம். இப்போ இன்னொன்று லெஸ் வாட்டரிங். கீரைக்கு 2 நேரமும் தண்ணி வேணுமா, அதுவே எங்களுக்கு தெரியல. இது என்ன கீரை? இது முளைக்கீரை. நெக்ஸ்ட்டு பாலக். அது கொஞ்சம் நல்லா இருக்குது பழுக்கலாம். எவ்வளோ இருக்கும்? ஒரு கட்டு இருக்குமா, கம்மியாக இருக்குமா? ஒரு கட்டெலாம் இல்லை, ஒரு கட்டில் பாதி தான் இருக்குது பாலக். இது மட்டும்தான் இன்னும் எல்லோ ஆகல. இது நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கு. ஆனால் முளைக்கீரை, பாலக்கீரை, அரைக்கீரை. ஆனால் இந்த முளைக்கீரையும் அரைக்கீரையும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நாங்கள் விதையாக தப்பாக போட்டுனாலும் தெரியல. பார்க்கலாம்.